வெல்கம் பேக் கைஸ். இந்த கொஷினை வந்து கூகுள் VMware கம்பெனிஸோட இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணுறது பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு எம்ப்ளாயி டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஐடி, நேம், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. இதான் டேபிளோட சாம்பிள் டேட்டாஸ். அண்ட் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மேப் ஆயிருக்குன்றத பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொஷின்னா, நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஹையஸ்ட் சேலரி வாங்குற எம்ப்ளாயை டிஸ்பிளே பண்ணாலே போதும். ஸோ நமக்கு வரப்போற அவுட்புட் இப்படி தான் இருக்கணும். அதில் டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கணும், எம்ப்ளாயி நேம் இருக்கணும் அண்ட் சேலரி நேம் இருக்கணும். ஸோ இந்த அவுட்புட்டை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் தான் இருக்குது அண்ட் எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி வந்து எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட் நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஜாயின் department on employee dot department id is equal to department dot id. இப்போ ரன் பண்ணுறேன். நமக்கு இங்கே எம்ப்ளாயி டேபிளும் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தேவையான காலம் வந்து டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் எம்ப்ளாயி அண்ட் சேலரி. ஸோ அதுக்கு வந்து department, employee dot name as employee, employee dot salary as salary. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவைப்படுற காலம் கிடச்சிருச்சு, டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி, சேலரி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலே தெரியுது, ஜிம்ன்றவர் வந்து 90K வாங்குறாரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இவர் தான் ஹையஸ்ட்டு. அதே மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹென்ரி வந்து 80K வாங்குறாரு, இவரும் ஹையஸ்ட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டில். திரும்ப வந்து மேக்ஸ் வந்து 90K வாங்குறாரு, அவரும் ஐடி தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஐடியில் 2 பேர் இருக்காங்க அண்ட் சேல்ஸில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நமக்கு அவுட்புட்டை சிம்பிளாக வர வைக்கிறதுக்கு ஜஸ்ட் வேர் கண்டிஷனை ஹேண்டில் பண்ணாலே போதும். ஜஸ்ட் வந்து வேரில் வந்து டிபார்ட்மெண்ட் டாட் ஐடியில் வந்து 1,2 எம்ப்ளாயி டாட் சேலரியில் வந்து 90,000 80K. ஏன்னா இது ஹையர் சேலரி. இப்போ ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஐடி 2 பேர் இருக்காங்க, ஜிம் அண்ட் மேக்ஸு அண்ட் சேல்ஸில் ஹென்ரி. பட் நீங்கள் என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த வேரில் வந்து ஸ்டாண்டிக்காக போட்டிருக்கோம். பட் நம்ம வந்து இந்த கொரி டைனமிக்காக மாற்றணும். அதாவது இந்த டேபிளில் எத்தனை ரோ வந்தாலும் எத்தனை காலம் வந்தாலும் இந்த கொரி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டாட்டிக் வேல்யூஸை நம்ம வந்து எப்படின்னா ஒரு கொரி மூலமாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு சப்கொரி எழுத போகிறோம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள். நமக்கு இங்கே தேவை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் சேலரி. ஸோ அதுக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் சேலரியும் கொரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம் அந்த கொரியை. நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஐடியும் கிடச்சிச்சு அண்ட் எம்ப்ளாயி சேலரியும் கிடச்சிச்சு. பட் நமக்கு தேவை வந்து மேக்ஸிமம் சேலரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, மேக்ஸ் ஆஃப் சேலரி. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் சேலரி எடுக்கணும். ஸோ அட்லாஸ்ட் வந்து குரூப் பை போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த சேலரி மேக்ஸிமமோ அதை மட்டும் கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 1ல் வந்து 90K தான் மேக்ஸிமம், அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டில். சேல்ஸில் வந்து 80K மேக்ஸிமம். ஸோ இப்போ இந்த என்ன பண்ணுறோம், இந்த கொரி அப்படியே காப்பி பண்ணி இந்த வேருக்குள்ளே போட போகிறோம். நம்ம இங்கே செக் பண்ண வேண்டியது டிபார்ட்மெண்ட் ஐடியும் செக் பண்ணணும் அண்ட் சேலரியும் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, வேரில் வந்து எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, எம்ப்ளாயி டாட் சேலரி இன் நம்ம பேஸ்ட் பண்ண சப்கொரியை அப்படியே இங்கே போட்டுருணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வேரில் வந்து 2 காலம் போட்டிருக்கோம். அதே மாதிரி நமக்கு சப்கொரியில் வர்றது 2 காலம் தான் வருது. இங்கே என்ன ஆகும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகிக்கிறோம். அதே மாதிரி இந்த சேலரி வந்து நம்ம இங்கே ரிட்ரைவ் பண்ணுற சேலரிக்கு மேட்ச் ஆகி அது ஃபில்டர் ஆகிரும். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு.
ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூஸை எப்படி அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணுறதை கற்றுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.